الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث والرباع فإن خفتم ألا تعدلوا وواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا صدق الله مولانا العظيم. عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الدنيا متاع وخير متاعها المرأة الصالحة وقال أيضا النكاح من السنة ورواية أخرى ومن راغب عن سنتي فليس مني صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஏக இறைவன், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தாருக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், இந்த உலகத்தாரை ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் நித்திய ஜீவன். அவன் யாரை பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் அவனுடைய நாட்டப்படியே நடக்குகிறது. அவன் உருவமற்றவன், அவன் படைப்பினங்களுடன் சேர்ந்திருப்பது கிடையாது. அந்த ஈமானிய அந்த தௌஹீதை உள்ளத்தில் எடுத்து இந்த ஈமானிய தௌஹீதை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் முபஷிராகவும் நதீராகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான முஃமின்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. உங்களுக்கு ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நேரம் உங்களுக்கு வந்து விட்டால், அதானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுவிட்டால், நீங்கள் பள்ளியின் பக்கம், குத்துபாவின் பக்கம், அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் விரைந்து வாருங்கள். உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் விட்டு விடுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏற்று, அந்த குர்ஆனுடைய வசனத்தை அமல் செய்து, இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் பள்ளியில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும், யாருடன் இருந்த போதிலும் தக்வாவை, இறை அச்சத்தை
வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, அல்லாஹு தஆலா இவ்வையகத்தை படைத்து இந்த வையகத்தில் ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு வஸ்துவாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மனித இனத்தை ஆகும். அந்த மனித இனத்துக்கு எது எதெல்லாம் அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறான். அதை இஸ்லாம் ஷரியத் மனிதர்களுக்கு தேவையான விடயத்தை ஹலாலாக்கி மக்கள் எதையெல்லாம் தவிர்ந்து வாழ வேண்டுமோ அந்த விடயத்தை எல்லாம் தவிர்ந்து செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் வியாபாரம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் கடமையாக்கி சுன்னத்தாக்கி, வியாபாரம் ஹலாலான விடயத்தை தேடுவது கட்டாயம். ஹலாலை உண்டால் மாத்திரம்தான் உங்களுடைய இபாதத்துகள், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் ஹலாலான விடயத்தை சம்பாதித்து சாப்பிட்டு கொள்வதற்கு வியாபாரம் என்ற ஒன்றை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் என்ற விடயம் எப்படி ஹலாலான ஒரு விடயமாக இருக்கிறதோ அதே போன்று மக்களுடைய ஆசையை தீர்ப்பதற்கு, மக்களுடைய உணர்வை அல்லாஹ்வும் ரசூலும் மதித்துதான் நிகா திருமணம் என்ற ஒன்றை இஸ்லாம் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கும் மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதத்தில் பழையவர்கள் இது சஃபருடைய மாதம், இது ஒரு பீடை மாதம், இந்த மாதத்தில் திருமணம் முடித்து கொடுக்க கூடாது, இந்த மாதத்தில் திருமணம் முடித்து கொடுப்பதினால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க மாட்டாது என்ற ஒரு கொள்கையில் பழையவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்ற விடயத்துக்கு நாள் தேவையில்லை, திருமணம் என்ற ஒன்றுக்கு இடம் தேவையில்லை, திருமணம் என்ற ஒன்றுக்கு நல்ல நியத்து தான் அவசியம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் மாத்திரமல்ல, கடைசி உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் மாத்திரம் அல்ல, ஏனைய நபிமார்களுடைய மார்க்கத்திலும் அல்லாஹு தஆலா இந்த திருமணம் என்ற ஒன்றை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஜோடியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து இருவர்களையும் சொர்க்கத்தில் திருமணம் என்ற ஒரு பந்தயத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அங்கே திருமணத்தின் மூலமாக இணைக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலகம் ஆரம்பிப்பதற்கு முதலும் திருமணம் நடக்குகிறது. உலகத்திலும் திருமணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மினல் சுனனில் முர்ஸலீன், 4 விடயங்கள் இருக்கிறது. அந்த 4 விடயங்களும் அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுன்னத்தாக்கிய ஒன்று. அதுதான், அதில் ஒன்றுதான் அன்னிகாஹ், திருமணம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிகாஹ் மினஸ் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்தில் வழிமுறையில் இருந்த ஒன்றாகும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எப்படி வியாபாரத்தில் ஹராம் சேர்ப்பதினால், மோசடி சேர்வதினால் அல்லாஹ்வின் தூதர் இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்களோ, அதே போன்று யார் என்ற திருமணம் என்ற சுன்னத்தை யார் மறுக்குகிறார்களோ, வெறுக்குகிறார்களோ, அல்லாஹு தஆலாவின் தூதர் சொன்னார்கள், ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹு தாலா உலகத்தோட திருமணத்தை முடிக்கல. எப்படி மௌத்தாயினா தொழுகையை கபருக்குள் தொழ முடியாதோ, மௌத்தானால் எப்படி நோன்பை கபருக்குள் தொழ முடியாதோ, அதை போன்ற அல்ல இந்த திருமணம். அன்பார்ந்தவர்களே, உலகம் முடிஞ்சதோட திருமணம் என்பது முடிவது கிடையாது. நாம் கபரில் இருந்து கேள்வி கணக்குக்கு பின்னால் சொர்க்கத்தில் நாம் போகிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொர்க்கத்திலும் நாங்கள் சொர்க்கத்திலும் உங்களுக்கு கண் அழகிகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தருவேன் என்பதாக குர்ஆன் நமக்கு வாக்களிக்கிறது. அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் திருமணம் முடித்து தரப்போகிறான். ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னுடைய கரங்களினால் வாசன திரவியங்களினால் பெண்களை படைத்து வைத்தாலும் உலகத்தில் நாம் எந்த பெண்ணை திருமணம் முடிக்குகிறோமோ அந்த பெண் சொர்க்கவாதியாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த பெண்ணை தான் நாளைக்கு அந்த மனைவிமார்களுடைய தலைவியாக சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஆக்கப் போகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவின் தூதர் திருமண விடயத்தில் பல தரப்பட்ட ஹதீஸ்களை, நீங்கள் திருமணம் முடித்தால் எதற்கு திருமணம் முடிக்க வேண்டும், அப்படி திருமணம் முடித்து கொண்டால் அந்த பெண்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி ஹஜ்ஜி, அந்த கடைசி ஹஜ்ஜிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பலதரப்பட்ட உபதேசங்களை செய்தார்கள். அதில் மூன்றாவது அல்லது நான்காவது உபதேசம் என்ன தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா. நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கும் அமானித பொருள் பெண்கள், உங்களுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் எல்லாம் நினைச்சிருக்கிறோம், திருமணம் என்பது என்ன, ஆசையை தீர்ப்பதா? இல்லை. திருமணம் என்பது எப்படி தொழுகை என்பது ஒரு இபாதத்தோ ஒரு வணக்கமோ, நோன்பென்பது எப்படி இபாதத்தோ ஒரு வணக்கமோ, அதே போன்று திருமணம் என்பதும் ஒரு வணக்கம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமணம் முடிக்கும்படி சொல்லியிருக்கிறான். எப்படி குர்ஆனில் அகீமுஸ் ஸலா, தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எவ்வாறு சொன்னானோ அதே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபன்கிஹு, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் என்பது ஒரு சுன்னத், ஒரு இபாதத் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சாலிஹான ஒரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தரும் பாக்கியம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், அத்துன்யா மதா, துன்யா என்பது ஒரு இன்பம் தான், ஒரு சின்ன இன்பம். அந்த இன்பத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, அந்த துன்யாவில் நிம்மதியாக வாழ வேண்டுமா, வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, அந்த இன்பத்தில் நீங்கள் ஒரு பெண்ணை, சாலிஹான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்வது அந்த இன்பத்தில் மிகவும் சிறந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள், அல்லாஹ்வின் சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹு தஆலா 4 பாக்கியத்தை கொடுத்து விட்டானோ அந்த 4 பாக்கியமும் கிடைக்கப்பட்ட மனிதன் துனியாவிலும் ஆகிராவிலும் சிறந்தவன் என்ற ஒரு ஹதீஸை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த 4 விடயத்தில் ஒன்றுதான் நல்ல பெண்களை, சாலிஹான பெண்களை தேர்ந்தெடுத்து கொள்வது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்போது வருவோம். நாம் எதற்கு திருமணம் முடிக்க வேண்டும்? எதற்கு திருமணம் முடிக்க வேண்டும்? திருமணம் என்பது அன்பார்ந்தவர்களே, எப்படி தொழுகைக்கு நியத் இருக்கிறதோ, நோன்புக்கு எப்படி நியத் இருக்கிறதோ, அதே போன்று திருமணம் முடிப்பதற்கும் நியத் இருக்கிறது. அந்த நியத்தை தான் நம்மளுடைய என்ற மகளுக்கும் நம்மளுடைய மகனுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிகா என்பது ஒரு பாடம் அன்பார்ந்தவர்களே, நிகா என்பது ஒரு வாழ்க்கை அன்பார்ந்தவர்களே. அந்த வாழ்க்கை உலகத்தோடு முடிவது அல்ல. அந்த வாழ்க்கையை என்னுடைய மகனுக்கோ அல்ல என்னுடைய மகளுக்கோ நான் திருமணம் முடித்து கொடுக்க போகிறேனா, திருமணத்தின் நோக்கத்தை நாம் முதலாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நமக்கு அவசியம் அன்பார்ந்தவர்களே. திருமணத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் திருமணம் முடிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நான் திருமணம் முடிக்கிறேன். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் திருமணம் முடிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நான் திருமணம் முடிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நியத்தில் நாம் திருமணம் முடிப்பேமையானால் அந்த உலகத்தில் நாம் சிறந்தவர்கள். அந்த மஹல்லாவில் என்னுடைய குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். ஏன் தெரியுமா? நாம் முடித்த நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தால் தலாக் தலாக் 2-3 பேர் திருமணம் முடித்து தலாக் சொல்லிவிட்டார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, என்னுடைய கணவன் என்னை தலாக் சொல்லிவிட்டார் என்று கூறிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் போய் இத்தா இருந்துவிட்டு நீங்கள் அடுத்த திருமணம் முடிப்பதாக இருந்தால் என்னுடைய அனுமதி பெற்றே நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொன்னார்கள். இத்தா முடிவடைகிறது. இத்தா முடிவடைந்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய இத்தா முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாராவது உங்களிடத்தில் திருமணத்தை பற்றி பேசினார்களா? அந்த வந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா பின் கைஸ், எனக்கு 2 பேர் என்னை பெண் கேட்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 பேரையும் நீங்கள் முடிக்க வேண்டாம். நான் அல்லாஹ்வின் தூதர், உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கணவனை நான் பெற்றுத் தருகிறேன். நீங்கள் ஒசாமாவை முடித்துக் கொள்ளுங்கள். ஒசாமாவை முடிங்கள். ஒசாமான பேரை கேட்ட உடனேயே அந்த பெண்மணிய முகம் கவலைக்குரிய முகமாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஒசாமாவை முடிப்பதற்கு தயாரில்லை. ஏனென்றால் உசாமா ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமை, ஒரு அடிமையுடைய மகன் உசாமாவை நான் திருமணம் முடிப்பதா? அவர் அழகு அல்ல, கொஞ்சம் கருத்த சஹாபி. யா ரசூலல்லாஹ், உசாமாவை திருமணம் முடிப்பதற்கு நான் தயாரில்லை, நான் உசாமாவை திருமணம் முடிக்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீங்கள் உசாமாவை தான் திருமணம் முடிக்க வேண்டும். அந்த பெண் மறுக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறேன், நீங்கள் உசாமாவை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அந்த நபியுடைய கட்டளையை ஏற்று அந்த பெண் உசாமாவை திருமணம் முடிப்பதற்கு தயாராகுகிறார்கள். அன்பின் சகோதரர்களே, திருமணம் நடக்குகிறது. ஒரு நாள் அந்த பெண் சொல்லுகிறாள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னமையினால் தான் உசாமாவை நான் திருமணம் முடித்தேன். திருமணம் முடித்ததினால் அந்த மஹல்லா வாசிகள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். அந்த மஹல்லா வாசிகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி
பொறாமைப்பட்டார்கள். இந்த ஒசாமாவுடைய ஃபாத்திமாவின் கைசுடைய வாழ்க்கை எப்படி இருக்குகிறது, மாஷா அல்லாஹ் என்று பொறாமைப்பட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை அந்த பெண்மணி கூறி காட்டுகிறார். அன்பின் சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் நான் திருமணம் முடிக்குகிறேன் என்ற நியத்தை வைத்து நாம் திருமணம் முடிக்குகிறோமா? நிச்சயம் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தில் பரக்கத்தை உண்டுபடுத்துவார். அன்பார்ந்தவர்களே, நல்ல நோக்கம் இல்லாமல், நியத்தை சீராகாமல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவிக்குள்ளும் நாம் என் மகளுடைய திருமணத்தை வைத்தாலும், ஒரு ஆள் பணக்காரர் என்னுடைய மகளை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் அல்லது கஅபத்துல்லாஹ்வுக்குள் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆயத்தமாகி திருமணம் முடித்து வைக்குகிறார். மணமகன் மணமகள் இரண்டுவருடைய நியத்தும் நல்ல நியத்து இல்லை என்றால் அந்த திருமணத்தில் சந்தோஷத்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய நிம்மதியை, அல்லாஹ் சொல்லக்கூடிய சுகூனியத்தை அடைய முடியாது. அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் நல்ல நியத்தில் திருமணம் முடிக்கிறாரோ, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, நான் ஜினா என்று சொல்லக்கூடிய மிக பெரிய பாவத்தில் ஒன்றான ஜினா, குர்ஆன் சொல்கிறது வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினா அல்ல, ஜினாவுடைய விடயங்களின் பக்கம் கூட நீங்கள் நெருங்கிறாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த ஜினாவை விட்டு பாதுகாப்பு அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் திருமணம் முடிக்குகிறேன் என்ற நியத்துடன் யார் திருமணம் முடிக்கிறார்? குடிசைக்குள் திருமணம் முடிக்கிறார். அந்த குடிசைக்குள் லைட்டும் இல்லை, அந்த குடிசைக்குள் மழை பெய்ந்தால் தண்ணீர் வீட்டுக்குள் ஒழுகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல நியத்தில் திருமணம் முடித்தமையினால் அந்த குடிசைக்குள் அவர் நிம்மதியை கண்டுகொள்வார். அன்பார்ந்தவர்களே, அந்த குடிசைக்குள் நிம்மதியை கண்டுகொள்வார். வரலாறு சொல்லுகிறது, நாம் எத்தனையோ மனைவிமார்கள் லட்சக்கணக்கில் நகை வாங்கி கொடுத்தும், புடவை வாங்கி கொடுத்தும், ஆடை வாங்கி கொடுத்தும் என்னுடைய மனைவி திருப்தி அடையாமல் இருக்கிறாள். என் மனைவிக்காக அழகான வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி திருப்தி அடையவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாருடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். குடிசைக்குள் வாழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் தொழுதால் சுஜூது செய்வதற்கு இடம் கிடையாது, நான் என்னுடைய காலை ஒதுக்கிக் கொள்வேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாங்கள் 3 பிறை பார்த்தோம், அந்த 3 பிறை பார்த்தும் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் அடுப்பு எரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆனால் அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் கணவனாக இருக்கிறார்கள், அதனால் அந்த குடிசைக்குள் நிம்மதியை கண்டார்கள். அதே போல்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல நியத்தில் நாம் திருமணம் முடிக்கும் போதோ சந்தோஷத்தை காண முடியும். சிலர்கள் வந்திருக்கிறார்கள், வருவார்கள், ஹஸ்ரத் நாங்கள் திருமணம் முடிக்கிறோம், முடிச்சிட்டோம், நிம்மதியை நிக்கா பயான்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் திருமணம் முடிச்சா ரஹ்மத்தை காணலாம், மவத்தா இரக்கத்தை காணலாம், அல்லது நீங்க ஏழையாக இருந்தால் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்குவான் என்ற விடயமெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் திருமணம் முடிச்சிட்டோம், 2 வருஷம் 1 வருஷம் போகல, எங்க வீட்டில் நிம்மதியே இல்ல சரத், நான் உலகத்தில் வாழ்றதோட மௌத்தாகலாம் என்று எத்தனை பேர் சொல்லித் தெரிகிறார்கள். சிலர்கள் சொல்லித் தெரியாமல் மனதிற்குள் வைத்து வைத்து பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், நான் நல்ல நியத்தில் நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் திருமணம் முடிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், 4 நோக்கத்தின் பெயரால் பெண்கள் திருமணம் முடிக்கப்படுவார்கள். அதில் முதலாவது நோக்கம் லி ஜமாலிஹா,
நான் என்ன மகனுக்கு ஒரு பெண் எடுத்த என்னத்துக்கு தெரியுமா சார்? அழகுக்கு மட்டும்தான், அழகுக்கு மட்டும்தான் திருமணம் முடிச்சேன். சில மாப்பிளமாறு பெண்ணை போய் பார்க்கறதும் இல்லை, ஏன்னா அழகுக்கு முடிச்சே. சில வாப்பமாறு தேடி தர்ற இந்த ஊரிலே ஒரு அழகான பொம்பளையை தான் என் பிள்ளைக்கு நான் முடிச்சு கொடுப்பேன். அதனால அழகு இல்லாத பொம்பளையை முடிச்சு கொடுக்க சொல்லல, அழகுள்ள பொம்பளையை தான் முடிச்சு கொடுக்கணும். ஆனா நோக்கம் அழகு மாத்திரம்தான். அன்பார்ந்தவர்களே, அழகுக்கு மாத்திரம் திருமணம் முடிச்சு கொடுக்கிறோமா? ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த அழகு இருக்கும், பிறகு அழகு மங்கிவிடும். அழகு மங்கினத்தோட வாழ்க்கையும் மங்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, அழகு மங்களத்தோட வாழ்க்கையும் மங்கிவிடும். அன்பார்ந்தவர்களே, முடிச்ச நோக்கம் அழகுக்கு மாத்திரம். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லி மாலிஹா, அந்த பொம்புலட்ட பணம் இருக்கி, வாப்பா போடியாராம், வாப்பா பஜார்ல பெரிய கடை இருக்கான், சிலாக்கள் பொண்டர். அன்பார்ந்தவர்களை, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் திருமணம் என்ற விடயத்தில் அதிகமானவர்கள் பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறோம், விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையை சொல்லவா? காதி கோட்டில இந்த பகுதியில ஆக கூட தலாக் வார இடம் கல்முனையும் மருதமுனையும். அன்பார்ந்தவர்களே, ஆக கூட தலாக். பெரும் பெரும் கோடீஸ்வரன் பிள்ளைகள், பெரும் பெரும் வசதி படைத்தவங்கள பிள்ளைகள் தலாக்கில் நின்று கொண்டிருக்கிறாங்க. காரணம், திருமணம் முடிச்ச நீயத்தில் மாளிகா, அந்த பெண்ணுடைய பணத்துக்கு மாத்திரம், போடியார மகள் என்பதற்கு மாத்திரம் தான் முடிச்ச. சிலாக்கள் பொம்பளை அந்த பெண்ணை போய் பார்க்கிறல்ல, மகன் பெண் ஓகே, நல்ல வசதி, மாஷா அல்லாஹ். சிலாக்கள் தேர்ற ஊர்ல ஒரு பொம்பளை இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், அந்த பெண் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். அந்த பெண்ணுக்கு தங்கச்சியும் இருக்க கூடா, தம்பியும் இருக்க கூடா, நானாவும் இருக்க கூடா. ஆனா வாப்பாட்ட வசதி மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்றது. இன்னும் சிலாக்கள் அதிகமான இடத்துல நடந்திருக்கு. என்ன செய்யறா, பெண்ணை பார்த்து முடிவு செஞ்சாச்சு. இப்ப இன்னொரு பணக்காரன் போய் அந்த கல்யாணத்தை உடைக்கிற, நான் கொஞ்சம் கூடிய காசு தரேன், உங்களோட பிள்ளைய தாங்கன்னு கேட்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது காரணம் தான் லி மாலிஹா, பணத்துக்கு திருமணம் முடிப்பதினால் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும், பிறகு நரகத்தை அந்த வீட்டுக்குள் அனுபவிக்க வேண்டும். மூன்றாவது லி ஹஸபிஹா, வம்மிசத்துக்கு, நல்ல வம்மிசம், பேர் போன குடும்பம். இந்த குடும்பத்தில் நான் கல்யாணத்தை முடிச்சா எனக்கு ஒரு பேர் வரும், அதுக்கு திருமணம் முடிச்ச. அன்பார்ந்தவர்களே, இந்த மூணுக்காக வேண்டியும் யார் திருமணம் முடிக்கிறாங்களோ, அல்லாஹ் சொன்ன அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அந்த வீட்டுக்குள் காண முடியாது. எதற்கு திருமணம் முடிக்கணும்டா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லி தீனிஹா, அந்த பெண்ணுடைய தீனுக்காக வேண்டி முடிக்கிற. தீனும் இருக்குது, அழகும் இருக்குது, மாஷா அல்லாஹ். தீனும் இருக்குது, பணமும் இருக்குது. அந்த பணத்தை ஹதிஜா நாயகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதிஜா நாயகியுடைய பணத்தை தீனுக்கு செலவழிச்சாங்க. அதே போல நானும் செலவழிக்க போறேன். நல்ல தீனும் இருக்குது, வம்மிசத்தையும் எடுக்கிறோம், மாஷா அல்லாஹ். தீனை விட்டுட்டு மீதமாக இருக்கும் மூனை நாம் தேர்ந்தெடுப்போமே, ஆனால் சந்தோஷம் வராது. தீனுக்கு முடிக்கணும். தீனுக்கு முடிச்சாதான் அந்த பெண்ணால பிறக்கிற குழந்தை தீனுள்ள பிள்ளையாக வரப்போகுது. ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. சஹாபாக்கள், இமாம்கள், அவங்க நல்ல நியத்தில் முடிச்சாங்க. அந்த பெண்ணின் மூலமாக பிறந்த குழந்தைகள் எல்லாம் தீனுள்ள, தீனை சுமந்த
பிள்ளைகளை கண்ணூடாக கண்டார்கள். தீனுன்னா என்ன? நம்மளுக்கு இருக்கிற டவுட் இதுதான். தீனுள்ள பொம்பளைன்னா என்ன? எந்த நேரமும் திக்ரி செஞ்சு கொண்டிருக்கணும்னு சொல்லல. எந்த நேரமும் அந்த பொம்பளை தொழுது கொண்டுதான் இருக்கணும். இது அல்ல தீனுடைய வரைவிலக்கணம். ஒரு நல்ல பொம்பளைண்டா அந்த பொம்பளை முதலாவது இருக்கணும், மஹரம் பேணக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். சில பொம்பளை சில பிள்ளைகள் பொன் பார்க்க மாப்பிள்ளை வீடு வந்தா சொல்ற, என்ன எங்கள ஆக்களோட பொன் கதைக்கல, எங்களோட மச்சாமார்லாம் வந்தாங்க பொன் கதைக்கல. இது தீனுள்ள பொம்பளை இல்ல. தீனுள்ள பொம்பளைக்கு முதலாவது விளக்கம் என்னண்டா, அல்லாஹ்வுடைய தொழுக நோன்பு அதை பிடிக்கிறதோட மஹரம் பேணக்கூடிய பெண்ணாக இருக்கணும். மஹரமியத்தான ஆண்கள்கிட்ட மாத்திரம் பேசக்கூடிய பெண்களாக இருக்கணும். மஹரம் பேணக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். கணவன் ஹக்க சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். கணவன் ஹக்கு தான் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு மனைவி ஒரு சுன்னத்தான நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் கணவன் அனுமதி பெறணும். சுன்னத்தான நோன்புக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கணவனுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய பெண்களாக இருக்கணும். இதுதான் தீனுக்குரிய விளைவிலக்கணம். இப்ப எப்படி மாறிட்டு, இப்ப டிக்டாக்ல பேஸ்புக்ல வேற வேற ஒன்றுல ஆடினாத்தான் அந்த பிள்ளைக்கு உலகம் தெரியும் என்ற அளவுக்கு வந்துட்டு. டிக்டாக்ல ஒரு அக்கவுண்ட் இருந்தா தான் இந்த பிள்ளைக்கு உலகம் தெரியும். டிக்டாக்ல இல்ல, பேஸ்புக்ல இல்ல, மத்த எந்த ஒன்றிலும் இல்லைண்டா இந்த பொம்பளைட்ட கொஞ்சம் உலக அறிவு இல்ல, இவ கொஞ்சம் உலகம் தெரியா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பெண் பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அமானிதம். பெண்களுடைய நிலைமைகளை பார்க்கிற நேரத்தில் கவலையாக இருக்கிறது. கூத்தாடக்கூடிய, டிக்டாக்ல நடனமாடக்கூடிய, டிக்டாக்ல இஸ்லாத்தை பற்றி குறை கூறக்கூடிய, பேஸ்புக்ல பெண்கள் இஸ்லாத்தை பற்றி குறை கூறக்கூடிய, தன் உடம்பை காட்டக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் உருவாகிவிட்டார்கள். இந்த நேரத்தில் சோசியல் மீடியா என்பது அவசியம்தான் என்ற பெண் பிள்ளைட்ட மகள் சோசியல் மீடியாவை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் சோசியல் மீடியா என்று. ஆகையால் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு நல்ல தீனுள்ள பிள்ளைகளை நாம் என் மகனுக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறேனா, என் மகன் நிம்மதியாக வாழ போகிறான் என்பதை உள்ளத்தில் உறுதியாக வச்சுக் கொள்ளுங்க. இப்ப அடுத்த விடயம், அதிகமான தலாக் உண்டாகுது. அது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அதிகமான தலாக் இந்த பகுதியில் கல்முனையும் மருதுமுனையும் தான். தலாக்குடைய காரணத்தை பார்த்தா சகோதரர்களே கவலையாக இருக்கு. முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க, சீனத்தை பற்றி பேச சொல்லும் நாம் முதலாவது பெண்ணை பெற்றவர்கள் உறுதியாக நியத்து வைக்கணும், மகர் எடுத்துத்தான் நான் திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன் பிள்ளை. மகர் எடுக்க பழகுங்க. மகர் என்பது ஒரு சுன்னத், அந்த பெண்ணுடைய உரிமை. பாப்பா வழிகாரரு அல்லது அந்த பெண் மகரை கேட்டு வாங்கணும். எனக்கு இவ்வளவு மகர் தந்தான் திருமணம் முடிப்பேன், இதை கேட்டு வாங்க பழகிட்டீங்களா, சீதனத்தை பத்தி பேச தேவையில்ல, சீதனம் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போய்த்திடும். மகர் கொடுக்கிற வளம் அல்ல. 101 ரூபா மகர் கொடுக்கிற, 101 ரூபா இப்பயும் இன்னைக்கு 103 ரூபா. என்னண்டா ஒத்தப்பட கொடுக்கிற சுன்னத்தான். 101 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கலாமா? அந்த மகர் என்பது அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் உரிமை. அது சின்ன தொகையில வாங்க கூடா. அந்த பெண் என்ற மாப்பிள்ளை விட்டுட்டு போனாலும் இந்த மகரை வச்சு நான் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்ற அளவுக்கு மகர் வாங்கணும். அப்படி மகரை வாங்கினோம் என்று சொன்னா விபச்சாரம் இல்லாம போய்த்திடும்.
கணவன் விட்டுட்டு போனாலும் விபச்சாரம் செய்யற பெண்களை நாம காண தேவையில்லை. மகரை வச்சு வாழ்ந்து கொள்வாங்க. மகரங்கிற ஷோ அல்ல, கல்யாணத்துக்கு வந்து ஷோ காட்டிட்டு போறது அல்ல. நான் பெரிய மகர் கொடுக்கிறேன் அல்ல, கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இங்க மகர் கொடுக்கிற ஷோக்கு மகர் கொடுக்கிற வளம வரணும். அன்பாந்தவர்களே, கேட்டு வாங்கணும். வழிகாரரா, பெண்ணுக்கு பொறுப்புதாரியா, அந்த பெண்ணுடைய மகரை கேட்டு வாங்க பழகுங்க. அந்த மகரை கேட்டு வாங்கிட்டோமா சீதனம் இல்லாம பெய்திரும். இதுவும் தலாக் உண்டாகிறதுக்குரிய காரணமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம் நஃபகா. ஆண்களும் நினைக்க போறா, நான் ஆண்மை உள்ளவன், என்ற பொம்புல என் மனைவி எனக்கு அடிமையாத்தான் இருக்கணும் நினைக்க கூடாது. மனைவிக்கு கொடுக்கிற ஹக்க சரியாக கொடுக்கணும். உலகத்தில் ஆண்மை இருந்துட்டு மனைவிக்கு இருக்கிற ஹக்க சரியாக கொடுக்கலையா, ஆண்மையுடைய விடயம் கபருக்குள்ள விளங்கும், மஹ்ஷர் மைதானத்தில் விளங்கும். நஃபகா கொடுக்கணும். என்ற பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் கொடுக்கணுமா, இத்தனை உடுப்பு வாங்கி கொடுக்கணுமா, அந்த நஃபகாவை கொடுக்கணும். நஃபகா கொடுக்காம இருந்தா கடன். அன்று ஒரு பெண் சொல்றாங்க, எனக்கு இவர் மகர் எனக்கு நஃபகா தாரது ஒரு நாளைக்கு 150 ரூபாவா, ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் நஃபகா செலவீனம் தாரையா. தலாக் காதி கோர்ட்ல இருக்கிற அதிகமான வழக்குகள் நஃபகாவை சரியாக கொடுக்காத வழக்குகள் தான் இருக்கு. நஃபகா கொடுக்கிறல்ல. அன்பானவர்களே, எப்படி ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டுண்டா இங்க பள்ளிக்கு முன்னுக்கு வச்சு ஜனாசா ஹாஜியார் வந்திருக்கிறாரு, அல்லது ஒரு மையத்து வந்திருக்கிறது, கொடுமதி இருந்தா கடன் இருந்தா கொடுத்து கொள்ளுங்க எடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்வதை போன்று மனைவிக்கு இவர் நஃபகாவை சரியாக கொடுக்கவில்லை என்றால் அதுவும் கடன். அன்பானவர்களே, மனைவிக்கு கொடுக்கிற பணம் கொடுக்காம இருக்கிறது, அதுவும் கடன். நஃபகாட விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி ஓடி வராங்க. ஹிந்து ஓடி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அபி சுஃபியான் இருக்கிறாரே, ரஜுலுன் ஷஹீஹுன், பச்சை கஞ்சன், எனக்கு நஃபகா தாரான் இல்ல, கஞ்சனாக இருக்கிறாரு, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வாழ்றதுக்கு கஷ்டமாக இருக்கு. யா ரசூலல்லாஹ், களவெடுக்கிறதுக்கு அனுமதி தருவீங்களா? அவரை பக்கத்துக்குள்ள அவருக்கு தெரியாம எனக்கு அவரை பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தருவீங்களா? களவுண்ட எவ்வளவு பெரிய பாவம். களவெடுத்தா கையை வெட்டணும், கையை வெட்டணும். இப்ப களவுக்கு வந்து அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் நஃபகாவை செலவீனத்தை அவர் தராம இருக்கிறாரா, அவர பக்கத்துல உனக்கும் உன் பிள்ளைக்கும் தேவையான பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நஃபகா கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையா, திருமணம் முடிக்காதீங்க. இது நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மனிஸ்ததா மின்குமுல் பாஆ ஃபல்யதஸவ்வஜ், யாருக்கு உடலால் அந்த பெண்ணுடைய ஆசையை எனக்கு நிவர்த்தி செய்ய முடியும், அதே போன்று அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நஃபகா மகர் கொடுப்பதற்கு எனக்கு முடியும், அதுக்கு வசதி இருக்கிறது என்றால் திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. ஒரு ஆளுக்கு உடல் வலிமை இருக்கு, ஆனா அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற நஃபகா இல்ல. ஒரு ஆளுக்கு நல்ல பணம் இருக்கு, ஆனா உடலால அந்த அந்த மனைவியுடைய அந்த பெண்ணுடைய ஆசையை நிவர்த்தி செய்யறதுக்கு வலிமை இல்லைண்டா இவங்க 2 பேரும் திருமணம் முடிக்க கூடாது. இவங்க 2 பேரும் திருமணம் முடிக்காம நோன்பு பிடிக்கணும். இதான் ஷரியத் சொல்லுகிறது. உடலால சக்தி இருக்கு, பணம் இல்ல, பணம் இருக்கு, உடலால சக்தி இல்ல. இந்த 2 பேரும் திருமணம் முடிக்க கூடா, நோன்பு தான் பிடிக்கணும். அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாகத்தான் அதிகமான தலாக் நடந்து கொண்டிருக்கிறது. 3வது காரணம் என்னண்டா, போதை வஸ்துக்கு அடிமையானவன்.
அது சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரிதான். அப்படியான மாப்பிள்ளைக்கு என்ற புள்ளைய முடிச்சு கொடுக்க தேவையில்லை. அப்படி முடிச்சு கொடுக்கிறத விட என்ற புள்ள வீட்டுக்குள்ள சும்மா இருக்கட்டும். சில விஷயங்களை மிம்பர்ல சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். தலாக் உண்டாகிறத காரணத்தை பார்த்தா கவலையாக இருக்கு. ஒரு குடிகாரனுடைய சரித்திரம் கல்முனையில் நடந்தது. ஒரு குடிகாரனுடைய மனைவி பொத்தீவில் போய் பிடி வர்றா. பொத்தீவில் இருக்கிற பள்ளிவாசல் ஜம்மியத் உலமா தலைவர் என்ற கோல் எடுக்கிறாங்க. என்ன விஷயம்? இப்படி ஒரு பெண் வந்திருக்கா, திருமணம் முடிக்கணுமாம் என்று. இப்ப கோலை கொடுக்குறாங்க. கோல்ல நான் பேசுறேன். அந்த பெண் சொல்றா, எந்த கணவன் ஒரு குடிகாரன், அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, எந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நான் இவரை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு கவலைக்குரிய விடயம். போதை வஸ்துக்கு அடிமையானவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. அவன் செல்வந்தனா, நல்ல குடும்பமா, நல்ல வசதியா, ஊர்ல கடையா, பசார்ல கடையா, கொழும்புல கடையா, ஒன்றும் தேவையில்ல. அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறது என்ற பிள்ளைய நாமளே கொளுத்துறதுக்கு சமன். கொஞ்ச நாள் தலாக்குல விழுகுது. அன்பார்ந்தவர்களே, குடிகாரனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. அதே போலதான் நம்முடைய ஊர்ல வந்திருக்கக்கூடிய மிக முசீபத்தான ஒன்று என்ன தெரியுமா? இதாலையும் தலாக் உண்டாகுது. ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டா கூட்டாளிமார் 5 பேர் செட் ஆகுற. செட் ஆயிட்டு பைக்ல தண்ட மனைவிமாரை ஏத்திக்கிட்டு போய் கதைச்சுக்கிட்டு போற ரோட்ல. அளவு இருந்துகிட்டு அப்படியே கூட்டமாக இருந்துகிட்டு அவர மனைவியோட வேறு கதைக்கிற, இவர மனைவியோட அவர் கதைக்கிற. இதிலையும் தலாக் உண்டாகி கடைசியில எந்த கூட்டாளி எனக்கு அநியாயம் செய்யறான், கூட்டாளியோட மனைவி ஓடிட்டா. இதெல்லாம் தலாக் உண்டாகிறதுக்குரிய காரணம். அன்பார்ந்தவர்களே, தலாக் உண்டாகிறதுக்குரிய காரணம் போறது தவறல்ல, அதற்கு முறை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சுத்த போறது தவறல்ல, அதற்கு முறை இருக்கிறது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்கள்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். சில பெண்களுக்கிட்ட இருக்கிற கணவன், என்ற கணவன் கதைக்கக்கூடிய கணவனாக இருக்கணும். என்ன கணவன் இப்படி இப்படி இருக்கணும் என்று சில பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இல்லாம இருக்கும். நம்ம 5 பேரை கூட்டிட்டு போவோம். நான் எதிர்பார்க்கிற அந்த பிள்ளை எதிர்பார்க்கிற தன்மை என்ன கூட்டாளிட்ட இருக்கும். வயர் கனெக்ஷன் மாறி அங்கள வயர் கனெக்ஷன் கனெக்ட் ஆகிரும். தலாக் உண்டாகுது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுத்த ஒரு ஹலால் இருக்கும் என்றால் தலாக். அடுத்த காரணத்தை சொல்லி முடிக்கிற நேரம் இடம் தராது. அதிகமான பேரு வெள்ளிக்கிழமையோ அது நல்ல ஒரு தினமா வந்துட்டா மனைவியோட சேர்த்து செல்ஃபி அடிச்சு ஸ்டேட்டஸ்ல போடுற, பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ்ல போடுற, டிக்டாக்கு ஒரு பாட்டை போட்டு போடுற. அதை கொஞ்சம் பேர் முகத்தை மறைக்கிற. முகம் மட்டும்தான் நமக்கு உறுப்பு, மற்ற ஒன்று உறுப்பு இல்லையா? அவட இதால தலாக் உண்டாகுது. பேஸ்புக்ல பார்க்கிறவன் என்ன மனைவியை ரசிக்கான், இந்த பெண்ணை அடையிறதுக்கு என்ன வழி இருக்கிறது தேடுறான். தேடி போய் அந்த பெண்ணோட திருமணம் நடந்த வரலாறு இருந்து கொண்டிருக்கிறான். அடுத்த விஷயம் மாமியாமாறு. அந்த 2 ஜோடிக்கும் அந்த வாழ்க்கைக்கு தடையாக இருப்பது மாமியா, தடையாக இருப்பது பெற்றோர்கள். திருமணம் முடிக்கிற நம்ம மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ற மற்ற உம்மா வாப்பாவை அட்ஜஸ்ட் பண்ண பழகணும். இங்க சொல்லப்படுது ஹதீஸ், உம்மா வாப்பாட பொருத்தம் இல்லாடி சொர்க்கம் போகேடா. மறுபக்கம் சொல்லப்படுது மனைவி நல்லவர் என்று சைன் வைக்காட்டி நீங்க சொர்க்கத்துக்கு போகேடா. 2 பக்கமும் ஹதீஸ் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகணும். உம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணணும், வாப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணணும், மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகணும். மாமியாமார் தடையாக இருக்கிறாங்க. இன்னொரு இடத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் போய் பேசினோம். அவங்க 2 பேருக்கும் வாழ்றதுக்கு விருப்பம். ஆனா
மாமியாக்கு விருப்பம் இல்லை, மாமியாக்கு விருப்பம் இல்லை. இப்ப மாப்புல என்ன செய்யறான் தெரியுமா? யா அல்லாஹ் என்ன மாமியாவை மௌத்தாக்கிறன்னு துஆ செய்றான். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஏராளமான விஷயம் இருக்கிறது. தலாக் உண்டாகிறதுக்கு நிக்கா என்பது உலகத்தோட முடிவது அல்ல, சொர்க்கத்திலே நிக்கா இருக்கிறது. உலகத்தில் எந்த மனைவியை நாம தேர்ந்தெடுத்தோமோ அந்த மனைவி தான் நமக்கு தலைவியாக இருக்க போகிறாள். அந்த மனைவியை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் நல்ல குணமுள்ள என்ன பிள்ளையை தீனுள்ள பிள்ளையாக மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுக்கணும். தலாக் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு ஹலால் என்றால் தலாக் தான். அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் குடும்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நல்ல நியத்தில் நானோ அல்லது நாமளோ என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிற நியத்து இருக்கும் என்றால் நல்ல நியத்தில் திருமணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் ரஹ்மத் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் மனைவிமாருடைய ஹக்குகளை சரியாக கொடுக்கக்கூடியவராக மாற்றிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்மையை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய தாய் தகப்பனுடைய எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரஹ்மத்தும் மஃபிரத்தையும் கொடுத்துரு யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிரு யா அல்லாஹ். எங்களுடைய ஊரை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ஊரில் நல்ல நல்ல விடயங்களை உருவாக்குவதற்கு தௌஃபீக் செஞ்சு விடு யா அல்லாஹ். அந்த நல்ல விடயங்கள் எங்கள் மூலமாக உருவாக வேண்டும் என்ற நியத்து ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த நியத்தை எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை முயற்சிகளை அனைத்தையும் கபூல் செஞ்சு விடு யா அல்லாஹ். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.